ஜெபிப்போம். அன்பும் இரக்கமுள்ள எங்கள் தகப்பனே, இந்த வேலைக்காய் நன்றி. உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் வெளிப்படட்டும். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுகிற தேவன். உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்க காத்திருக்கிறோம். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். ஆண்டவரே, பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து இந்த உலகத்துக்கு கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவரே, உம்முடைய கிருபை எங்கள் நடுவில் வெளிப்படட்டும். ஹல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி தேவ மகிமை எங்கள் நடுவில் இறங்கி வரட்டும். கர்த்தர் கிரியை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கீதம் 39 1, 2, 3 வசனங்களை வாசிக்கிறேன். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழியை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது, என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது. நான் தியானிக்கையில் அக்னி மூண்டெழுது. அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. தாவீதின் அனுபவத்தை அவர் எழுதுகிறார். என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழியை காத்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் நாவை குறித்து இங்கே தாவீது எழுதுகிறார். அவர் தன்னுடைய வழியை காத்து, அவருக்கு முன்பாக துன்மார்க்கன் இருக்கும் வரைக்கும் குறை கண்டுபிடிக்கிற மனிதர்கள் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்திலும் அவர் ஏதாவது பேசுவாரா, அவர் ஏதாவது செய்வாரா, அவருடைய குறையை கண்டுபிடிக்கலாமா, ஒரு வார்த்தையில் ஏதாவது விட்டுருவாரா அப்படின்ற ஒரு பெரிய கூட்டம் இருந்துகிட்டே இருந்துச்சு. துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்திலால் அடக்கி வைப்பேன் என்றேன். அடுத்த வசனத்தில் சொல்லும் பொழுது, நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனால் என் துக்கம் அதிகரித்தது. நார்த்தையினால் பேச பேச சண்டை பெருசாயிட்டே போகும். கணவர் ஒரு பேச, மனைவி ஒன்று பேச, பிள்ளைகள் ஒன்று பேச, பேசி பேசி பெரிய பிரச்சனைகள் இந்த தேசம் சந்தித்து கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நான் மௌனமாகி ஊமையனாய் இருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். என் பக்கம் நியாயம் இருந்துச்சு, அதை கூட பேசினா அதுவும் பிரச்சனையாயிரும். ஆனால் கூட என் துக்கம் பயங்கரமாக அதிகரிச்சிட்டு இருந்து, அப்படி இருக்கும் பொழுது என் இருதயம் அனல் கொண்டது. அவர் அமைதியாக இருந்ததுனால அவருடைய இருதயத்தில் ஒரு அனல் ஆண்டவர் கொடுக்கிறார். நான் தியானிக்கையில் அக்னி மூண்டது. அவர் வசனத்தை தியானிக்கையில் நெருப்பு மாறி தேவ பிரசன்னத்தை அவர் உணர்கிறார். அதோடு அவர் ஜெபிக்கிறார், நாவினால் விண்ணப்பம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப பிளஸடாக இருக்குது. ஆனால் அவர் அந்த நாவை அடக்காமல், நான் என் பக்கம் நியாயம் இருக்குது, நான் அதை பேசணும்னு, ஒருவேளை அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், ஊர் பிரச்சனையாக இருக்கலாம், சபையில் இருக்கலாம், எந்த இடத்திலானாலும் நம்ம அமைதியாக இருந்தால் கர்த்தர் கிரியை செய்கிறத பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்கிறார் இல்லையா சங்கீதத்தில், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்ம ஆண்டவர்கிட்ட அமர்ந்து இருக்கணும். அமைதியாக தேவ சமூகத்தில் ஜெபத்தில் அமைதியாக இருந்தால் தேவன் பலமாய் கிரியை செய்கிறத பார்க்க முடியும். இந்த இடத்துல அவர் மௌனமாய் ஊமையாக இருந்த நலமானதையும் பேசாமல் இருந்தது தான் அவருக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கோபத்தை எழுப்புகிற வார்த்தைகளை நிறைய பேர் கிண்டி பேசுவாங்க. சிலர் நம்மக்கிட்ட ஏதாவது வார்த்தை விழுமான்னு சொல்லி அதுக்கு ஏற்ற மாதிரி இயேசு கிறிஸ்துவிட்ட கேள்வி கேட்ட மாதிரி கேட்பாங்க. ஆனால் நாம் ஆண்டவரை சார்ந்து இந்த ஆண்டவர் அதில் ஒரு விசேஷித்த ஞானத்தை நமக்கு கொடுக்கிறவர்களாக இருக்கிறார். சிலருடைய வார்த்தை ஏதம் சொல்லுகிறது, நாவு ஔஷதம், மருந்து. தேவ பிள்ளைகள், தேவனோடு இருக்கிற பிள்ளைகளோடு நீங்கள் பேசினா அவங்க பேசுகிற வார்த்தை மருந்து மாதிரி இருக்கும். மருந்தை விட அது வேலை செய்யும். ஆனால் சிலருடைய வார்த்தை பயங்கர கடினமானது. அது இருதயத்தை குத்தி கிழிக்கும். அது தீயினால் சுட்ட புண் உள்ளாராது, நாவினால் சுட்ட வடு. அந்த மாதிரி பட்டய குத்து போல பேசுகிறவர்கள் உண்டு. அவங்க பேசினாலே பட்டயம் போல இருக்கும், குத்தி கிழிக்கிற மாதிரி பேசுவாங்க. சிலர் குடும்பங்களில் இன்னொருவரை சாட வச்சு பேசுவாங்க, பல காரியத்தை பேசுவாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பட்டய குத்து போல் பேசுகிறவர்கள் உண்டு. ஆனால் ஞானமுள்ளவருடைய நாவோ ஔஷதம், மருந்தை விட ரொம்ப எஃபெக்ட். ஆறுதலான வார்த்தைகள். நம்ம எதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம்? தாவீது நலமானது கூட பேசலை, ரொம்ப அமைதியாக இருந்தார்.
அதனால் அவருக்குள்ள அக்னி மூண்டது. அவர் தியானிக்கையில் அவருக்குள்ள ஒரு ஜெபம் வந்துச்சு. அவர் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவரோடு இருக்கிற ஒரு உன்னத அனுபவங்களை தங்கள் வார்த்தையினால் வாயினாலே பேசி பேசி கட்டவங்க நிறைய பேர் வாயினால் பேசி கட்டவங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சொற்களின் மிகுதியினால் பாவம் மீறாமல் போகாது. மிரியாம் மோசேக்கு விரோதமாக ரொம்ப பேசி கெட்டு அழிஞ்சு போனான். சரீரம் முழுமையிலும் குஷ்ட ரோகம் வந்தது. இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் தேவ மனிதர்களுக்கு விரோதமாகவும் பேசுகிற கூட்டம் பெருகி போச்சு. அவங்களுக்கு இவங்க திரும்ப பேச மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அவங்க மத தீவிரவாதிகளுக்கும் தேவ பிள்ளைகள் தான் கிடைக்கிறாங்க. ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே வர்ற விசுவாசிகளும் சரி, தேவ மனிதர்களையும் தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களையும் குறித்து பேசி திட்டி தீர்க்கிற காரியம். ஆனால் அவர்களுக்கு ஒரு தேவன் உண்டு. அவங்க வேலைக்காரனை குறித்து அவருக்கு தான் அந்த பாரம், அவருக்கு தான் அந்த பேடன். அவருடைய வேலைக்காரன் என்ன ஆனாலும் அவர் அதை குறித்து விசாரிப்பார். ஆண்டவர் மோசைக்காக தேவன் நீதியுள்ள தேவனாய் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே இறங்கி வந்து நியாயம் விசாரித்தார்ன்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, வார்த்தையினால் பேசுகிறது ரொம்ப கவனமாக பேசணும். அதுவும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுகிறது ரொம்ப கவனமாக பேசணும். அங்கே மிரியாம் உடல் முழுமையிலும் குஷ்டரோகியானாள். அழுகின தோல் உடையவளாக மாறினா. மோசே ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி திரும்பவும் அவளுக்கு விடுதலை கிடைச்சிது. இன்றைக்கி நிறைய பேர் அவங்க நாவினால் பேசி கெட்டு அழிஞ்சிட்டு இருக்கிறவங்க நிறைய. அதுவும் தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய், ஊழியம் செய்கிறவங்களுக்கு விரோதமாய், தேவ நாமத்துக்கு விரோதமாக பேசுகிறவங்க. இன்றைக்கி சோசியல் மீடியாக்குள்ளே எத்தனையோ பேர் பேசி தள்ளுறான். அவனுக்கு நிறைய பேர் பார்க்குறாங்க அந்த இதில். ஆனால் தேவன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். தேவனுடைய ஊழியத்தை உண்மையாக செய்கிற தேவ பிள்ளைகளுக்கு தேவன் அவர்களுக்காக நீதி செய்கிறவர். ஆம் தேவ பிள்ளைகளே, வெளியே ஒரு மனுஷனை பேசினா சண்டைக்கு வந்துடுவான். ஊழியக்காரங்கன்னா அமைதியாக போயிடுவாங்க, கிறிஸ்தவர்கள்னா அமைதியாக போயிடுவாங்க. அதனாலே பேசுகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சிலர் ஆள் பார்த்து சண்டைக்கு போவான். அவனை விட அடிக்கிறவன்னா அவன்கிட்ட போக மாட்டான். அதனால் தேவ பிள்ளைகளை திட்டி தீர்ப்பதும், அவங்கள ஈஸியாக பேசுகிறதும், அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதும் இன்றைக்கி சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 12:10 சொல்லுகிறது, ஓயாமல் பரலோகத்தின் வாசலில் அந்த ஆண்டவருக்கு முன்ன ஒருத்தன் முறையிட்டு இருக்கிறானா. வேதம் தெளிவாக சொல்கிறது 12:10 கடைசி பகுதி, நம்முடைய சகோதரர்கள் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். எப்போ பார்த்தாலும் இன்னொரு நபரை குறித்து குறை பேசிகிட்டே இருக்கிறது. அது சாத்தானுடைய வேலை. அவன் தாழ தள்ளப்பட்டு போனான். நான் வச்சுட்டு சும்மா இருக்கவே முடியலை. அந்த குடும்பத்தில் அப்படி நடக்கு, இந்த குடும்பத்தில் இப்படி நடக்கு, இந்த பிள்ளைகள் இப்படி நடக்கிறாங்க, அப்படி நடக்கிறாங்க. இவங்களுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கக்கூடிய பெரிய அதிகாரம் கொடுக்கப்பட்டது போல் சாத்தான் தான் பரலோகத்தில் அங்கே இருந்து பேசிக்கொண்டே இருந்தான். அந்த இடத்துல வேதம் தெளிவாக சொல்லுகிறது, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டா, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமை நம்முடைய தேவனுடைய ராஜ்யம் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் தம்முடைய தேவனுக்கு முன்பாக, ராத்திரியும் பகலும் ஆண்டவருக்கு முன்னே. நாளை பாரும் நம்பினான்னு சொல்கிறவன், அவன் பண்ணுற தப்பை பாரு, அதை பாரு, இதை பாருன்னு குற்றம் சாட்டிகிட்டே இருக்கிறவன். அதே மாதிரி இன்றைக்கி வேலை பார்க்குற நிறைய பேர் உலகத்தில் அவளை பாரு, இவனை பாரு, அவனை பாருன்னு சொல்லியே பேசி கெட்டு அழிஞ்சு கொண்டே இருக்கிறான். தாழ தள்ளப்பட்டு போனான்னு வசனம் சொல்லுகிறது. உங்களுக்காக ஜெபிக்கலாம். அவங்கள குறித்து போய் பப்ளிசிட் பண்ணிட்டு திரிவதற்கு தேவன் சொல்லலை. நேரடியாக போய் ஆலோசனை சொல்லலாம். யாரானாலும் நீங்கள் செய்கிறது சரியில்லை, ஆனால் அவங்கள குறித்து ஃபுல்லாக பரப்பிட்டு தெரியாது, இதெல்லாம் நமக்கு பிரச்சனையாக மாறிவிடும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் ரொம்ப கவனமாக தேவ சமூகத்தில், தேவ பிரசன்னம் நிறைந்த இடங்களில் நாம் செயல்பட வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 141:3 நம்ம வாசிக்கும் பொழுது வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, இந்த கடைசி காலத்தில் தேவ பிள்ளைகள் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. நாம் மிகவும் கவனமாக தேவ சமூகத்தில் நாம் வாழ வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நாம் கவனமாக, கர்த்தர் என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். தாவீது அழகாக சொல்கிறார், என் வாய்க்கு ஒரு காவல் வை ஆண்டவரே, என் உதடின் வாசலை காத்துக்கொள்ளும். என் வாய்க்கு ஒரு காவல் வை. என்னைக்காவது நம்ம ஜெபம் பண்ணி இருக்கிறோமா? என் வார்த்தை ரொம்ப ஆண்டவரே ஒரு காவல் வையும், என் வார்த்தை மருந்து மாதிரி வரணும், பட்டய குத்து போல் வரக்கூடாது. தாவீது ஊமையாகி அமைதலாகி நல்லமானது கூட பேசாமல் இருந்தார். அதனால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப பிளஸடாக மாறினது. தேவ பிள்ளைகளே, கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ள முடியும். உதடுகளின் வாசலை நம்ம காத்துக்கொள்ளணும். என் வாய்க்கு காவல் வை ஆண்டவரை. ரொம்ப பேசிகிட்டு இருக்கிற நீங்கள், ரொம்ப பேசிகிட்டு இருக்கிற நம்முடைய வாயை ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கணும். அப்போ தான் நம்முடைய குடும்பம் வாழ முடியும். நாம் அப்பொழுது தான்
நாம் வாழ முடியும். அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை மாற முடியும் என்று நாம் பார்க்க முடியும். யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நாவை குறித்து தெளிவாக எழுதியிருக்கிறார். நாவு ஒரு பெரிய நெருப்பை போன்ற வல்லமை கொண்டது. இன்றைக்கி இந்த நாவை பயன்படுத்த தெரியாமல் கெட்டு அழிந்து கொண்டிருக்கிற குடும்பங்கள் நிறைய. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்படி என் நாவும் சிறிய அவமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளோ பெரிதான காட்டை கொளுத்துவிடும். நாவு நெருப்பு தான், அது அநீதி நிறைந்த. நம்முடைய அவயவங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. இந்த நாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அது ஒரு சின்ன பாட்டு தான், ஆனால் அது ரொம்ப பெருமையானதை பேசிகிட்டு இருக்கிறக்கூடியது. அந்த சிறிய நெருப்பு பெரிய காட்டை பற்ற வைக்கிற தீக்குச்சி மாதிரி. சில குடும்பங்களில் சிலர் குண்டணிகளை சொன்னது கொலையாக முடிந்த நிறைய குடும்பங்கள் உண்டு, நிறைய சம்பவங்கள் உண்டு. நியூஸ் பேப்பரில் எல்லாம் வாசிக்கும் பொழுது இந்த நாவு நரகத்திலிருந்து அக்னியை வீட்டில் கொண்டு வந்து கொளுத்திரும். நாவு நெருப்பு, அது அநீதி நிறைந்த உலகம். இது பாஸ்பரஸ் மாதிரி, தண்ணிக்குள்ளண்டு வெளியே எடுத்தால் எரிகிறது மாதிரி. 32 பல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த நாவை அமைதியாக காத்துக்கொள்ள, நலமானதையும் பேசாமல் தேவ சமூகத்தில் அமைதியாக ஆண்டவரேன்னு அமைதியாக ஒரு ஆள் சண்டைக்கு வந்தால் கூட காத்துக்கொண்டா தேவ கிருபையை நம்ம இழந்து போக மாட்டோம். தேவனிடத்தில் வேதத்தை வாசிக்கும் பொழுது அக்னி நமக்குள்ள மூடும். நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் நம்மவும் அவங்கள மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டோம், இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் சீரோவாக போயிடும். நிறைய பேர் பேசி மிரியாமல் போல் கெட்டு அழிஞ்சிட்டு இருக்கிற குடும்பம் நிறைய குடும்பங்களில் சில இடத்துல கணவனுக்கு வாய் ஜாஸ்தி, சில இடத்துல மனைவிக்கு வாய், சில இடத்துல பிள்ளைகள். நீங்கள் நம்ம நாவை அடக்காமல் நம்ம வீட்டில் சமாதானமே வராது. அது உங்கள் மூலம் நரகத்திலிருந்து நெருப்பை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து பற்ற வச்சிரும். அதை அணைக்க யாராலும் முடியாது. நாம் தான் அதற்கு இடம் கொடுக்குறோம். நாவை நாம் ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் நாவுக்கு காவல் வையும், என் நாவுக்கு ஒரு பாதுகாப்பு கொடும். அது என்ன பேசணும், யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட நான் பேசுகிறேன், எப்படி பேசுகிறேன், என் கணவன்கிட்ட எப்படி பேசுகிறேன், மனைவிட்ட எப்படி பேசுகிறேன், பிள்ளைகள்கிட்ட எப்படி பேசுகிறேன், ஊழியக்காரன்கிட்ட எப்படி பேசுகிறேன், வயது முதிர்ந்த என் தாத்தா பாட்டிகிட்ட நான் எப்படி பேசுகிறேன். அந்த மாதிரி ஒரு உணர்வை ஆண்டவர் தான் கொடுக்க முடியும். அந்த தேவ பிள்ளைகளே, நாம் மிக கவனமாக நம்முடைய நாவை கையாள வேண்டும். அது நிறைய பேருடைய வாழ்க்கை ஆயுள் சக்கரத்தை அது எரித்து அது தீர்த்து கொண்டிருக்கிறத பார்க்க முடியும். வாழ்நாளில் நல்லா வாழ வேண்டியவங்க, ரொம்ப பிளஸடாக இருக்க வேண்டியவங்க, அவங்க குடும்பங்களெல்லாம் அந்த பெரிய வார்த்தைகளினால் நிறைய குடும்பங்கள் கெட்டு அழிந்து கொண்டிருக்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் நாம் அமைதியாக நாம் காத்திருக்க வேண்டும். எரிகோ மதில 6 நாள் அமைதியாக தேவன் சுற்ற சொன்னார். எரிகோ கோட்டை தேவனுக்கு முன்பதாக இடிந்து நொறுங்கி அது தரையில் விழுந்ததை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது தேவன் பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்வில் அவர் செய்கிறத நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய கரம் பெரிய காரியத்தை செய்கிற. நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம அமர்ந்திருக்க அவர் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக. நம்ம சும்மா இருந்தாலே ஆண்டவர் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சிருவார். நம்ம வாயை அடக்கி கொண்டு அமைதியாக இருந்தால் கர்த்தர் யுத்தம் பண்ண, நம்ம வாயினால் பேசுகிறதுனால கர்த்தர் யுத்தம் பண்ணாமல் இருக்கிறார். நம்ம அமைதியாக தேவ சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்கணும். தேவ சமூகத்தில் அவருடைய சிலுவையை தியானித்து கொண்டிருக்கணும். நம்ம அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை பயங்கரமாக வெளிப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அவர் அவ்வளவு பயங்கரமான காரியத்தை செய்ய அவருக்கு வல்லமை உண்டு, அவருக்கு அதிகாரம் உண்டு. அவர் அவ்வளவு மகிமையானதை செய்கிற ஒரு வல்லமை நிறைந்த தேவன். நாம் தேவ பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தில் நம்முடைய நாவை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய நாவை காத்துக்கொள்ளுவோம், தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். அவருடைய கரம் நம்மை அதிசயமாக வழி நடத்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 17:28 சொல்லுகிறது, பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். இன்றைக்கி நிறைய பேசி கெட்டுட்டு இருக்கிறாங்க. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, மூடனாக இருந்தால் கூட அவன் பேசாதிருந்தால் ஞானி என்று எண்ணப்படுவானாம்.
தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். நம்முடைய உதட்டை எப்படி பயன்படுத்துகிறோம்? நாம் தேவனை துதிக்கிறோம், அதே வார்த்தையினால் சபிக்கிறோம். நாம் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஒருத்தர் தான் மாற்ற முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய உலகத்தின் வாழ்வில் ரொம்ப அமைதியாக இருந்த நிறைய பகுதிகள் உண்டு. அவரிடத்தில் சிலுவையில் அறையப்படும் பொழுது அவர் சத்தமில்லாத ஆட்டை போல இருந்தார் என்று ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் சொல்லுகிறது. அவர் ஒன்றுமே பேசலை. அவர் உங்களுக்காக எனக்காக இந்த உலகத்தில் அவர் பெரிய உயிர்த்தெழுதலின் செய்தியை கொண்டு வரணும்னு சொல்லி அவர் ரொம்ப அமைதியாக அந்த காரியத்தை எல்லாம் அவர் தன்னை ஏற்றுக்கொண்டதை நம்ம பார்க்க முடியும். அவரை சுற்றி நின்ற போர்ச்சேவர்கள் எல்லாம் அவரிடத்தில் நிறைய கேள்வி கேட்ட நிறைய இடங்களில் ஒன்றுமே அவர் பேசலை. அவருக்கு தெரியும். அவர் எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல தான் பேசியிருக்கிறார். பல பகுதிகளில் அவர் அமைதியாக இருந்த பல சந்தர்ப்பங்களை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. தேவ பிள்ளைகளே, நாமும் தேவனோடு இருந்தால் நாம் அவரை போல நம்மையும் அவர் மாற்ற முடியும். அவருடைய நற்சாட்சி, எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி கொடுத்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டு என்று வசனத்தில் பார்க்க முடியும். லூக்கா 4:22 கிருபையுள்ள வார்த்தைகள். நம்ம கிருபையுள்ள வார்த்தைகளை பேசணும். இயேசு கிறிஸ்துவோ போல எல்லாரும் அவரை குறித்து நற்சாட்சி கொடுத்தார்கள். நம்மை குறித்து நற்சாட்சி கொடுப்பாங்களாம். நம்ம வார்த்தையை குறித்து சிலர் தண்ணி எடுக்க போகிற இடத்துல சண்டை, பக்கத்து வீட்டில் சண்டை, சபையில் மாத்திரம் வந்தால் ஆவியில் நல்ல நிரம்புறது, வீட்டில் போனால் ஊர் சண்டை, உலக சண்டை, எல்லா சண்டையும் இழுத்து விட்டுரும். இந்த மாதிரி உள்ள ஆட்கள் இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வசனம் சொல்லுகிறது, அவர் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கிருபையுள்ள வார்த்தையை கேட்க ஜனங்க ரொம்ப ஆசையாக இருந்தாங்க. நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் ரொம்ப கிருபையுள்ள வார்த்தைகளாக இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவரிடத்தில் எத்தனையோ பேர் கேள்வி கேட்டு அவரை மடக்க வந்த நேரத்திலும் அவர் அமைதியாக அவர்களிடத்தில் பேசினதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, ஆண்டவரிடத்தில் விபச்சாரத்தினால கையும் மெய்யுமாக ஒரு பெண்ணை பிடிச்சி கொண்டு வந்தாங்க. எல்லாரும் சொன்னாங்க, இவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஆண்டவர் அந்த இடத்துல ரொம்ப அமைதியாக இருந்தார். அவர் குனிந்து தரையில் எழுதினார், உங்களில் பாவம் இல்லாதவன் கல்லறிய கடவுள்னு சொன்னார். ரொம்ப அமைதியாக இருந்தார். எல்லாரும் போயிட்டாங்க. அந்த பொண்ணை பார்த்து சொன்னார், நீ போய் இனி பாவம் செய்யாத. விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டவனை கொண்டு வரல, அந்த பொண்ணை மாத்திரம் கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் அமைதியாக அந்த இடத்துல இருந்தார். அவர் அமைதியாக அந்த இடத்துல அவருடைய வல்லமை அவர் விளங்க பண்ணினதை பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஞானத்தை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் அவர் தந்தருளுவாராக. யோவான் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 19ஆம் அதிகாரத்தின் 9வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுத்தி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதினான். ஆண்டவர் யூதருடைய ராஜா என்று எழுதினான். இன்னொரு பகுதியில் நம்ம வாசிக்கும் பொழுது அவர் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக அவர் இருந்ததை குறித்து நாம் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகளே, நாம் தேவனாகிய கர்த்தரை நம்ம பார்ப்போம். அவரை நமக்கு முன்பாக நிறுத்துவோம். அவர் நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்தருளுகிற தேவன். லூக்கா 23ஆம் அதிகாரம் 9வது வசனம், அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினார்கள். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. நிறைய காரியத்தை குறித்து அவர்கிட்ட கேள்வி எழுப்பிட்டே இருந்தாங்க. ஆனால் அவர் ஒன்றுமே பேசலை, ரொம்ப அமைதியாக இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அமைதியாக இருந்தாருன்னா, சிலர் நம்மிடத்தில் நிறைய கேள்வி எழுப்புவாங்க, சண்டை இழுக்கிற மாதிரி வருவாங்க. ரொம்ப அமைதியாக இருந்தால், தாவீது சொல்கிறபடி, நான் ஊமையனாகி நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன், வசனத்தை தியானிச்சேன், அக்கினி எனக்குள்ளே மூண்டது, நான் ஜெபம் பண்ணினேன் நாவினால். அப்படிப்பட்ட ஒரு உன்னத அனுபவங்கள் உண்டாகும். இயேசு கிறிஸ்து சத்தமில்லாத ஆட்டை போல அவர் ரொம்ப அமைதியாக இருந்தார். ஏசாயா 53 அப்படி சொல்லுகிறது. அவரிடத்துல கையும் மையுமாக பிடிக்கப்பட்ட பெண்ணை கொண்டு வந்த வேளையிலும் ரொம்ப அமைதியாக ஒரு வார்த்தை கேட்டுட்டு ரொம்ப அமைதியாக இருந்தார். எல்லா பிரச்சனையை சால்வ் ஆச்சு. அவர் குனிந்தார் என்று பார்க்க முடியும். சில இடத்துல நம்ம குனிந்து போகணும். அப்போ தான் நிமிர்ந்து நிற்கிற எல்லாரும் ஓடியே போயிடுவாங்க. ஆண்டவரை நம்ம முன்னிறுத்துவோம். தேவன் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் அப்படியே ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி பாரும். சங்கீதத்தில் தாவீது சொல்கிறபடி ஆண்டவரே, நலமானதே பேசாமல் அமைதியாக இருக்க எனக்கு கற்றுத்தாரும்.
நாவு நெருப்பு, அது நரகத்திலிருந்து அக்னியை குடும்பத்தில் கொண்டு வந்து கொளுத்தக்கூடியது. சிறிய அவயமான அந்த நாவு ஒரு பெரிய காட்டை பற்ற வைக்கும் சக்தி கொண்டது. என் நாவை பரிசுத்தப்படுத்தும். என் கணவன்கிட்ட பேச, என் மனைவியிட்ட பேச, திருச்சபையில் பேச, விசுவாசிகள்கிட்ட பேச என் நாவை ஒப்பு கொடுக்குறேன். நீர் அமைதியாகி ரொம்ப இடத்துல இருந்த சம்பவங்களை நாங்கள் வாசிக்கிறோமே. ஆண்டவரே எனக்கு கிருபை தாருன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் அந்த கிருபையை தருவார், தேவ வல்லமையை தருவார். ஞானமுள்ள நாவு ஔஷதம், மருந்து. என் நாவு மருந்தாக மாறட்டும். பட்டைய குத்து போல பேசுகிறவங்க உண்டே, அந்த மாதிரி அல்லப்பா. என் நாவுக்கு காவல் வையும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ராபா தீலா கபா ஷகா தூனா லகமா தூனா. ஆண்டவரே பேசி கெட்ட ஒரு மீறியாமை போல் அல்ல. தேவனே, ஊழியக்காரங்களுக்கு விரோதமாய் பேசின சாபங்கள் இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்களில் வந்திருக்கிறது. அந்த சாபத்தின் பிடியில் இருக்கிற குடும்பங்கள் உணர்வடைந்து இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட குடும்பங்களை விடுதலையாக்கும். மீரியாமுடைய குஷ்டரோகம் மாறும்படி தேவன் அந்த இடத்துல மோசையின் ஜெபத்தை கேட்டீரே. இன்றைக்கு ஆண்டவரே ஈஸியானவங்களை பேசி, ஆண்டவரே யார் ஊரில் எல்லார்ட்டையும் சண்டைகளை உண்டு பண்ணி, ஆண்டவரே இந்த நாவை பயன்படுத்த வேண்டிய விதமாய் பயன்படுத்தாமல், அந்த நாவை அடக்க முடியாமல், ஆண்டவரே அதுக்கு ஆண்டவரே அதை பிசாசு அதை பயன்படுத்தும் ஒரு அதிகாரமாக மாறியிருக்கிற அந்த நாவுகள் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை அந்த நாவில வருவதாக. அப்போ இல்லைல அக்னி மயமான நாவுகள் வந்து இறங்கினது போல அவர்களுடைய நாவுகள் தேவனுடைய நெருப்பாய் மாறுவதாக. ஆண்டவரே உண்மையானாகி ரொம்ப அமைதலாக இருந்தேன்னு வாசிக்கிறபடி அந்த அமைதியாக இருக்கிற ஒரு கேரக்டரை எல்லா தேவ பிள்ளைகளுக்குள்ள தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் தாங்க ஆண்டவரே. அமைதியாகி தேவ சமூகத்தில் காத்திருக்கும் ஒரு வல்லமை, ஒரு பிரசன்னம், ஒரு மகிமை, ஒரு தேவ கிருபை வெளிப்படட்டும். புராணா தலபா ஷகந்துனா ராகமாதுரா. ஆவியானுடைய கிருபை வெளிப்படுவதாக, அக்னி இறங்குவதாக, நாவை பயன்படுத்துகிற அசுத்தாவிகளுடைய கிரியைகள் அழிக்கப்படுவதாக. அமைதியின் சுபாவத்தை தாரும். நீர் அமைதியாக இருந்தீங்களேப்பா, நலமானதையும் பேசாமல் இருந்தீங்களே. உங்ககிட்ட நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற அந்த அமைதி எங்களுக்கு தாங்கன்னு சொல்லி கேட்போம். ஆண்டவரே, சிலுவையில் நீர் அறையப்படும் பொழுது எத்தனையோ இடங்களில் உம்மை குட்டி கேட்ட வேளையில் பல பகுதிகளில் அமைதியாக இருந்த பகுதிகள் உண்டு. அதே போன்ற அந்த கேரக்டரை அறிந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் தாங்கப்பா. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் சுகமாக்கப்படுவார்களாக. கண்ணீரோடு இருக்கிறவருடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக. கடன் பிரச்சனையில் இருக்கிறவர்கள் விடுதலை அடைவார்களாக. ஆண்டவரே, குடும்பங்களில் அமைதி உண்டாகட்டும். தீய சக்திகள் அழிக்கப்படட்டும். எதிர்காலத்தை ஆசீர்வதியும். பிள்ளைகளுடைய ஆண்டவரே படிப்பு காரியங்களில் உம்முடைய கரம் இருக்கட்டும். தேவ திட்டங்கள் குடும்பங்கள் மூலம் வெளிப்படட்டும். ஆண்டவரே, கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையை தாறு சண்டை கொண்டு வருகிற ஆவிகள் துரத்தப்படுவதாக. பிரிவினை ஆவிகள் துரத்தப்படுவதாக. ஆண்டவரே, ஜப வாழ்க்கை இழந்தவர்களுக்கு ஜபத்தை தாரும். பரிசுத்தத்தை இழந்தவர்களுக்கு பரிசுத்தத்தை கட்டளை இடும். தேவனோடு நடக்கிற உன்னத அனுபவங்களை கற்றுத்தாரும். ஆண்டவரே, கேரக்டர் ரொம்ப மாறி இருக்கிறது, பயங்கர கோபமாக மாறி இருக்கிறது. ஆண்டவரே, வலைத்தளங்களை பார்த்து எப்போது அதிலே ஊறி போன நிறைய பிள்ளைங்க அம்மா அப்பாட்ட ரொம்ப தீயா நெருப்பு மாதிரி நிற்கிறாங்களே. அவங்கள அந்த உலகம் பிசாசின் கிரி அவங்கள நிரப்பி இருக்கிறதே. அந்த வல்லமைகள் வெளியேறி போவதாக இயேசுவின் நாமத்தில். பிள்ளைகளை விடுதலை ஆக்குங்க ஆண்டவரே. நல்ல ஒரு கேரக்டர், பெற்றோரை மதிக்கிற கேரக்டர், நாவை அடக்கும் ஒரு சுபாவம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, போக்குவரத்தில் எல்லாம் கூட இருங்க. விபத்துகளை கொண்டு வருகிற வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறேன். ஆண்டவரே, கெட்ட பெயர்களை குடும்பத்தில் கொண்டு வருகிற வல்லமைகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். மரணத்தை கொண்டு வருகிற வல்லமைகளை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். கர்த்தருடைய பலத்த பாதுகாப்புக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். மகிமை டிவி ஆசீர்வதி நடத்துகிற மகன், அவங்க மனைவி, பிள்ளை, அவங்க பெற்றோர் எல்லாரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ணுற குடும்பத்தை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.